செம சில்லுன்னு பனியோட அப்படியே இவ்வளோ பெரிய ஒரு ஆறில் நம்ம போட் எடுத்துகிட்டு போகிறோம். செம்ம இல்லை? வேறு லெவலில் இருக்கும் போது என்னசாக இருக்குது. ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ரொம்ப லாங்காக போட்டில், அது நம்ம ஃபேமிலி மட்டும் வர்றது ஜாலியாக இருக்குது. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லவே இல்லை. எல்லாருக்கும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? ஏதாவது கை காட்டுங்க. வண்டர்ஃபுல். என்ன எக்ஸ்பீரியன்ஸே பண்ணல, அது கூட வண்டர்ஃபுல். நாங்கள் போட் ஹவுஸ் போகிறோம். நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி இவரும் வந்தார். எவர் திரும்ப ஊட்டி எலி. இந்த எல்லா இடத்துலயும் எலி ஒரு மாதிரி வச்சு போட்டு டே பாவண்டா, ரொம்ப குட்டிடா. வண்டியில மாத்தி சாவு பாக்குது. ஆமா, அதனால இது ஓரமா நம்ம என்ன ஒரு நல்ல மனசு. போய்ச்சா கிளாப் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு கோஸ்ட் நம்ம பார்த்ததே கிடையாது. எலிய வாண்டடா போய் பிடிச்சிட்டு அது நாங்க வாண்டடா விடுவோம். கேட்டா சொல்லுவோம் அது நல்ல மனசுக்காக விட்டோன்னு. நடு ரோட்ல தான் இருந்தது. நாங்க அப்படியா? நடு ரோட்ல இருந்துச்சு, நல்ல மனசு திரும்ப விட்டாங்க. ஓகே, இப்போ வந்து போட் ஹவுஸ் போட்டிங் போகிறோம். ஸ்பீட் போட்டிங், அது வேற எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. அவங்க உயிரை அவங்க பார்த்துக்கிறோம். சரியா? ஸ்லோப்பில் வேண்டாம் இறங்க முடியாதான், எங்களை இறங்க விட்டாங்க. இப்படியே ஓடி வரோம். இப்போ நாங்கள் அந்த போட் ஹவுஸ் போயிட்டு அங்கே போய் என்ன ரீல்ஸ் எடுக்கிறோன்ற கொடுமை பண்ண போகிறோமோ தெரில. இப்போ ஆர்வத்தில் எல்லாரும் வந்துட்டாங்க வரேன்ட்டு. அம்மாவையும் அக்காவையும் காணோம், வேன்லேயே போயிட்டாங்க அவங்க. ஓகே, அவ்வளோதான். நம்ம வந்து இப்படி நடக்க முடியாமல் நடந்து ஆனால் ஒரு பாயிண்ட்டுக்கும் 1 கிலோமீட்டர் தூரம் நடக்க வச்சு நம்மளுக்கு கொடுமை பண்ணுறாங்க. இதுலேயே டயர்டாகிட்டோம். இப்போ வந்து போட்டிங் வந்திருக்கோம். ஜாலியாக நாங்கள் வந்து ஃபேமிலியோட ஒரே போட்டில் ஒன்றா போகிறோம். எல்லாம் சொல்கிற மாதிரி ஒன்றா போகலாம். எது நடந்தாலும் ஒன்றாவே நடக்குது. நீ பைக்கில் போறியா? எங்கள் பைக்கில் அலோடு இல்லைப்பா, போட்டு தான்ப்பா அலோடு. சரியா? நம்ம எல்லாருமே போகிறோம். ஆமாம், டோக்கன் வைஸ் விடுறாங்க. இப்போ வந்து 14 போயின்னு இருக்கு. ஆனால் நாங்கள் வாங்க வந்து 20. எப்படி போகிறோன்னு தெரில. ரொம்ப ஃபேமிலி நிறைய இருக்குது. அந்த லாங் வரைக்கும் போயிட்டு வருவாங்களா? செம்மையா இல்லை? சூப்பராக இருக்குது பார்க்கவே. ஃபர்ஸ்ட் டைம் லாங்காக போட்டிங்கில் போகிறோம். ஜாலியாக இருக்குது. எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஒருத்தருக்கு டிக்கெட் எவ்வளோ? அங்கே போய் தான் தெரியுமா? சரி, தெரிஞ்சவொடனே நான் எவ்வளோன்றதை சொல்கிறேன். கப்பல் செஞ்சு கொடுக்கணுமா? கப்பல் செஞ்சு கொடுக்கணும், தண்ணில் விடுவானா? சரி, ஓகே, செஞ்சு கொடுக்கலாம். அது நீ அங்கேயே சொல்லிருக்கணும். நான் பேப்பரே இல்லையே, எப்படி செய்யணும்? அதில் கீழே எல்லாம் எடுக்கக்கூடாதுப்பா. நம்ம எத்தனை வந்து எடுத்துக்கணும். மொத்தம் வந்து நம்ம 18 பேர் போகிறோம். அதுக்கு வந்து நம்மளுக்கு டோக்கன் கொடுத்துருக்காங்க. 2 பேராக போகிறோம், 19 and 20. சரியா? எல்லார்கிட்டையும் நம்ம காசை கலெக்ட் பண்ணி கொடுத்துறோம். தம்பி டிக்கெட் வாங்கிட்டு வந்துருங்கப்பா. ஏங்க அவர் டிக்கெட் வாங்குறவர் தான், வேலைலாம் செய்யலை. ஓகே, போகலாமா? ஆனால் டக்குன்னெலாம் போக முடியாது, ஃபேமிலிஸ் நிறைய இருக்காங்க. சார், நீங்கள் என்ன சார் பண்ணுறீங்க? ஒரு வேலை செய்யாத ஒரே ஆள் இவன் மட்டும்தான். சும்மா போட்டோஸ் போகிறோம், ஃபோட்டோ எடுக்கிறோம், ரீல்ஸ் போடுறோம், அவ்வளோதான். இதே ரிப்பீட் பண்ணுறோம். சாப்பிட்றோம். செம சில்லுன்னு பனியோட அப்படியே இவ்வளோ பெரிய ஒரு ஆறில் நம்ம போட் எடுத்துகிட்டு போகிறோம். செம்ம இல்லை? வேறு லெவலில் இருக்கும் போது என்ன இந்த போட்டிங், நம்ம எந்த போட்டிங்கில் நம்ம போவோம்னு தெரில. ஓப்பன் கேட்டிருக்கீங்களா இல்லை கூடார மாதிரி கேட்டிருக்கீங்களா? மழை, அதுதான் இங்கே ஹைலைட்டு. மழையோடு சேர்ந்து அந்த மாதிரி போட் ஹவுஸ் போகும்போது தான் வேறு லெவலில் இருக்கும். பாருங்க, என் பேக்ரவுண்ட் பாருங்களேன், செம்மையா இல்லை? இப்போ நான் அப்படியே சும்மா அப்படியே ஏறி நிற்கிறேன் பாருங்க. நானும் ஜெயிலுக்கு போகிறேன்ற மாதிரி நானும் வந்து போட் ஹவுஸ் போகிறோம். ஆக்சுவலாக போட் ஹவுஸ் கிடையாது, போட்டிங் போகிறோம். இந்த பேர் தான் போட் ஹவுஸ். ஓகேவா? ஏறக்கூடாது, இருங்க. இந்த 2 குழந்தைங்கள வச்சுன்னு பாடுறாங்க. கஷ்டம். நான் குழந்தைங்கள கூட்டு போகிறதா கஷ்டம் நினச்சா, இந்த கூட்டத்தை கூட்டு போகிறதா கஷ்டமாக தான் இருக்குது. டிக்கெட்டு கொடுப்பா தம்பி. எவ்வளோ நீ கொடுத்த காசு? ஒருத்தருக்கு எவ்வளோ டிக்கெட்டு? 150 rupees ஒருத்தருக்கு. மொத்தம் நாங்கள் 18 டிக்கெட் எடுத்திருக்கோம். 10 பேர் ஒரு போட்டில், 8 பேர் ஒரு போட்டில். போலாமா? வாங்க. செம்ம மழை பெஞ்சா எப்படி இருக்கும் நம்ம ஊரில், அந்த மாதிரி இங்கே நார்மலாகவே இருக்குது. அப்படியே இருட்டாக இருக்குது. நம்ம போயிட்டு வரத்துக்குள்ளே பயங்கரமாயிடும் போல். கிளைமேட் வந்து வேறு லெவல், செம்மையாக, சான்ஸே இல்லை, அப்படி இருக்குது. சூப்பராக. நான் வந்து கொஞ்சம் வைபா பேச சொன்னா செம்மையா இருக்கு. வைப் பேரு இப்போ வைப் வருதா பார்க்கலாம், பேசு. சூப்பரா இருக்குங்க. மழை பெய்யற போல இந்த ஏரி பாரு. நான் என்ன சொன்னேன்? அதே தானே நானும் சொன்னேன். நீ வந்து நம்ம ஊர்ல மழை பெஞ்சா எப்படி இருக்கும் அப்படி இருக்கு. நம்ம ஊர்ல ரொம்ப மழை பெஞ்சா எப்படி இருக்குமோ அப்படிதான் வந்து இங்க நார்மலாவே இருக்குன்னு சொன்னேன். லட்சுமா குளிர்தாடா, இங்க பாருங்க, குளிர்தாடா பாருங்க. குழந்தைங்க குளிர். பின்ன இப்படி இருந்தா குளிர்தான் குளிரும். சரி, வாங்க வாங்க, அப்படி போலாம். போயிடலாம். போட் வரணும். அப்புறம் என்ன கேட்டீங்க? ஏய், நம்ம மட்டும் தான் போறோம். போட் ஓட்டுறது யாரு? ஒரு பயம் வந்துச்சு.
வா ஜாலியாக ஃபஸ்ட் டைம் இதான் முன்னாடி உட்காந்துட்டு இருக்கோம் நம்மளே ஓட்டுற மாதிரி. செம்மையாக இருக்குது, கொஞ்சம் பயமாக இருக்குது. எதுவுமே சேஃப்டி இல்லாமல் அப்படியே உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். பிடிக்கிறது கூட எதுவுமே இல்லாமல் அப்படியே இப்படி ஆடும். அப்படி போன போட்டு கொடுத்துருவோம். கேங் இருக்க ஏறும்போது கொஞ்சம் அப்படியே ததும்பினோன்னு கொஞ்சம் பயம் இருந்துச்சு. ஆனால் அப்படியே போக எதுவுமே இல்லை. நார்மலாக வந்து 8 பேர் போகிற, அதுதான் வந்து 10 பேர் போகிற மாதிரி. அதுவே நல்லா இருந்திருக்கும் போல். ஹைட்டாக உட்காந்து வந்துருக்கலாம். அவசரப்பட்டு இதில் ஏற்றமோ ரொம்ப இடுக்கவும் இருக்கிறதுல காலியாக இருக்குல்ல, நல்லா இருக்கு அதுவும். ஆனால் இது வந்து இதுதான் கொஞ்சம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். சுற்றி பார்த்துக்கின்னு நல்லா ஜாலியாக வர மாதிரி இருக்கு. ஆமாம் அதுதான். ஆனால் கொஞ்சம் இந்த காடெல்லாம் பார்க்கும்போது அமேசான் காடு மாதிரி கொஞ்சம் பயமாக இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு இப்போ பின்னாடி இருக்கிறவங்களாம் சொல்லுவாங்க. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாத அளவுக்கு எனக்கு இருக்குது. வந்து எப்படி இருக்குன்னா புதுசாக இருக்குது. ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ரொம்ப லாங்காக போட்டில், அது நம்ம ஃபேமிலி மட்டும் வர்றது ஜாலியாக இருக்குது. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லவே இல்லை. எல்லாருக்கும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? ஏதாவது கை காட்டுங்க. வண்டர்ஃபுல். என்ன எக்ஸ்பீரியன்ஸே பண்ணல, அது கூட வண்டர்ஃபுல். ஓகே தனியாக சொல்லுவோம் பாய்ஸ். ஒன்று பரவாயில்ல, முன்னாடி வர்றவங்க யாருன்னே தெரியல, அவங்களே ஆய் சொல்லிட்டு என்ஜாய் அப்படியே வைப் பண்ணிட்டு போகிறாங்க. நம்மள வைப் ஆக்கிட்டு போகிறாங்க. அப்படியே டல்லாக வராதிங்க. திடீர்னு என்னொன்னு இந்த நான் வீட்டில் இருக்கிற மாங்காய் யாராவது திருட வந்தா அது மாதிரி இருக்கு. நீ மட்டும் தான் சொல்லணும், யாரும் சொல்ல லட்சம் சொல்ல லட்சம். சலோ சரி, அப்படியே இப்போ வந்து எப்படியே சோகமா வராதுங்க. இப்போ பாட்டு பாட போறோம். ஏதாவது ஒரு பாட்டு பாடுங்க, எல்லாரும் கும்பலா பாடலாம். எல்லாரும் பாட்டு பாடலாமா? பாடு, என்ன பாட்டு? எல்லாம் தயவு தெரிஞ்ச பாட்டா பாடுங்க, நான் தெரியாத பாட்டா பாடுங்க. ஓகே ரெடி? 1 2 3. ராசாத்தி ஒன்றனப்பு. பாட்டு வராது, அது வந்து ரொம்ப ஆடாரு. இப்போ நம்ம போட்டிங்ல வைப் பண்ண போறோம் சரியா? அதுக்கு வந்து சாங் போட்டு பாட போறோம். நம்ம குரூப்ல இருக்கிற பாய்ஸ், அதாவது யங் பாய்ஸ் வந்து அவங்க மனசுல இருக்கிற பாட்டை பாடுவோம். எல்லாரும் பாடும் கூட நம்ம சேர்ந்து கோரஸ் அடிப்போம் சரியா? ரெடியா? ரெடி 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 ரெடி. இவங்களை வச்சுட்டு ஒரு ரீல்ஸ் கூட நம்மளுக்கு எடுக்கும். உங்களை வச்சு ஒரு கொலை கூட பண்ண முடியாதுன்னுவாங்கல்ல, அப்படிதான் இப்போ ஆயிடுச்சு. எங்களுக்கு ஒன்றுமே பண்ண முடியல. ஒருத்தர் இந்த பக்கம் போடுறாங்க, ஒருத்தர் அந்த பக்கம் போடுறாங்க. ஒரு வழியாக எங்களோட இந்த போட்டிங் பயணத்தை முடிச்சு விட்டோம். லேண்ட் ஆக போகிறோம். லேண்ட் ஆகிட்டு அப்புறம் அவங்க வர வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணோம். அதுக்குள்ளே நாங்கள் போய் டீ காஃபிலாம் குடிச்சிருவோம் சரியா? அது அவங்களுக்கு தெரியக்கூடாது. ஆமாம், சோறு தான் முக்கியம், சோறு இருக்கிற இடம் தான் சொர்க்கம் அப்படின்னு நம்மளே நினச்சிக்க வேண்டியது தான். ஓகே போகலாமா? வாங்க, பாய். போட்டிங் போயிட்டு ஏறணுமா மேலே? அங்கேயே இந்த ரெஸ்டாரண்ட்டு. குழந்தைங்க சும்மா இருப்பாங்களா? வாங்கிக்கினாங்க. அவங்கள பார்த்து நம்ம சும்மா இருப்போமா? நானும் வாங்கிக்கினேன். எங்கே போனால் அந்த படிக்கட்டு மட்டும் நிறைய இருக்குப்பா. எங்கன்னா நம்மளாம் நல்லா ஜாலியாக விளையாடினோம். குழந்தைங்க விளையாடல, அதனால் குழந்தைங்க விளையாடுறதுக்காக தான் இங்கே வந்திருக்கோம். பாட்டு பார்க்கு பாட்டுன்றேன்.